ஏதாச்சும் பிரச்சனையா? பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார். கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். இனிமே இப்படிலாம் பண்ணாதீங்க சோழன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோழனோட ஓனர் வந்துட்டு சேரனுக்கு ஃபோன் பண்றாங்க. உன் தம்பி வந்து இப்படி ஏமாத்திட்டான். நான் வந்து அந்த பணத்தை எண்ணி வச்சேன். அவன் கேட்டான், நான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என் தம்பி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. அப்போ சிசிடிவி இருக்கு, அதுலயே தெரியுது உன் தம்பி தான் வந்து எடுத்திருக்கான். நான் நைட் வந்துட்டு கேட்டேன் தானே, பணத்தை எடுத்தியான்னு கேட்டேன். அப்போது ஆமா, நான் இப்படி அவசரத்துக்கு எடுத்துட்டேன்னு உண்மையை சொல்லியிருந்தானா கூட நான் ஒத்துக்குவேன். அவன் எவ்வளோ தப்பு பண்ணான், அவ்வளவே மன்னிச்சு அவனை என் தம்பி மாதிரி வச்சிருக்கேன். அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இல்லை நான் இதை சரி பண்ணிடுறோம் நாங்க அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிருச்சு உன் தம்பியை. எனக்கு சீக்கிரம் பணம் வேணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா போலீஸ்க்கெல்லாம் போனீங்க, எங்ககிட்ட சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணியிருப்போம் தானே அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்க உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நிலாவும் சேரனும் கிளம்புறாங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நிலா வந்துட்டு அவங்களோட அந்த புதுசா ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க கம்பெனிக்கு. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பணத்தை செலவு பண்ணிட்டீங்களா நேத்து நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல இல்ல நாங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணத்தை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னாச்சு நிலா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல நான் வந்து இங்க ஒரு எம்ப்ளாயியா கூட இருக்கிறேன். பார்ட்னரெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல. எனக்கு அந்த பணத்தை தயவு செஞ்சு கொடுங்க. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்புறமா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுவும் பிரச்சனையா நிலா, நாங்க ஹெல்ப் பண்றோம் என்னன்னு சொல்லுன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல அந்த பணத்தை கொடுங்க டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போறாங்க. போன உடனே சேரன் கிட்ட பணத்தை வாங்கிட்டேனா போய் நம்ம குடுத்துறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா அந்த பணத்தை வாங்கினா, நம்ம வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. இல்ல கேஸ் போட்டாங்கன்னா அடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருவாங்க. அதுக்குள்ள நம்ம வந்துட்டு அவர வெளிய கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. போயிட்டு அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, சோழனோட ஓனர் இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த பணத்தை குடுக்குறாங்க. அத வாங்கி அவர் கவுண்ட் பண்ணிட்டு, நான் எண்ணி வச்ச அதே பணம் அதே கவர்ல அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தயவு செஞ்சு கேஸ வாபஸ் வாங்குங்க. சோழனை வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசுறாரு. அப்போ ஓனரும் வந்துட்டு, எனக்கு ஒண்ணும் அவன் ஜெயிலே கிடக்கணும்னு ஆசை கிடையாது. என் பணம் வேணும்னு தான் நினைச்சேன். பணத்தை தான் குடுத்துட்டீங்களா, நான் வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிறேன். என் பணத்தை திரும்ப குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. சோழனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சேரனும் வந்துட்டு, ஏன்டா இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிலா வந்துட்டு சோழனை பாக்குறாங்க. அவர் முகத்துல எல்லாம் காயம். இப்படி அடிச்சிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்காகவா இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, பணம் இல்லாட்டி பரவாயில்ல, நான் தான் வேலைக்கே போறேன்னு சொன்னேன் தானே, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நான் கேட்டேன் தானே எப்படி பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதையும் நீங்க சொல்லவே இல்லை, எனக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோழன் மேல சாஞ்சுக்கிறாங்க. சோழனுக்கு ஒரே சந்தோஷம், நிலா வந்துட்டு இப்படி நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனா ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு, இப்படி திருடி மாட்டி போலீஸ்க்குலாம் போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.